Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கிட்ஸோட ஃப்ராக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு கம்ப்ளீட் இன்விசிபிள் ஸ்ட்ரெச், ஸ்கர்ட்டும் சரி பாடியும் சரி, ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு இன்விசிபிள் ஸ்ட்ரெச்சில் எப்படி வந்து இதை முடிக்கணும்னு நான் காட்டுறேன். அதே மாதிரி ஒரு ஃப்ரில் வச்சும் இது எப்படி ஃபினிஷ் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 வயசுலேருந்து 3.5 வயசு குழந்தைங்களுக்கு தாராளமாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் மெஷர்மெண்ட்ஸ் இதுக்கு தேவை, இது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம லைனிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். பாடிஸ் கட் பண்ணுறதுக்கு லைனிங்கை 4 ஃபோல்டில் 4 இந்த மாதிரி மடித்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இங்கேருந்து வந்து நம்ம வந்து கட்டிங்கை ஆரம்பிக்க போகிறோம் ஃபார் த பாடிஸ். ஸோ இது வந்து ஒரு 3.5 வயசு குழந்தைய வரைக்கும் தாராளமாக போடலாம், கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ லென்த் எடுக்கலாம். பாடிஸோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து ஒரு 8.5 இன்ச் எடுத்து நான் அதை மார்க் பண்ணிடுறேன். ஓகே, பாடிஸ் 8.5 இன்ச் மார்க் பண்ண பிறகு இங்கே ஒரு லைன் வரைஞ்சிருங்க. ஸோ இதில் நம்ம ஷோல்டர் எடுக்கிறோம். ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இன்ச்சஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 5 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணிடுறேன். அங்கேருந்து ஆர்ம் ஹோல் டெப்த் வந்து அதே 5 இன்ச் எடுத்து அதையும் நான் மார்க் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அடுத்து வந்து நம்ம அப்பர் பாடி, நமக்கு வந்து உடம்போட குழந்தையோட சுற்றளவு எடுக்கிறோம். அந்த உடம்பு சுற்றளவு பார்த்திங்கன்னா 6.5 எடுக்கிறேன். அதுலேருந்து 1 இன்ச் தையலுக்கு விட்டு 7.5க்கு இன்னொரு லைன் கொடுக்குறோம். 6.5 7.5 லைன் அது. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம இப்படி ஆர்ம் ஹோலுக்கு ஷேப் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ நெக்லைன் வித் எடுக்கலாம். நெக்லைன் வித் வந்து ஒரு 2 இன்ச்சஸ் வந்து நெக்லைன் வித் நம்ம எடுத்துக்கலாம். அதையும் மார்க் பண்ணிவிட்டு நெக்லைன் டெப்த் வந்து பார்த்திங்கன்னா 2 inches and 1 inch. 1 inch வந்து பேக் பார்ட்டுக்கு, 2 inch வந்து ஃப்ரண்ட்டுக்கு. ஸோ உங்கள் குழந்தை கொஞ்சம் நல்ல ஃபேட்டாக ஹெல்த்தியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பேக் வந்து ஒரு 2 inch, ஃப்ரண்ட் வந்து ஒரு 3.5லேருந்து 4 inch நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி இதை ஸ்மூத்தன் பண்ணிக்கங்க நெக்லைனை. இப்போது சைட்ஸ் வந்து வேஸ்ட் மார்க் பண்ணிவிட்டு இந்த லைன்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுதான் பார்டர்ஸ் பீஸ். ஓகே, இப்போ இந்த பார்டர்ஸ் பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கட்டிங் நம்ம லைனிங்கில் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ண போகிறோம். ஓகே, ஓகே, ஸோ இப்போ டோட்டலாக பேக் பீஸோட லென்த்தில் நம்ம கட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த ஃப்ரண்ட் பீஸ்க்கு எக்ஸ்ட்ராவாக அந்த நெக் லைனுக்கு டெப்த் கொடுக்கலாம். ஸோ இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போது ஷோல்டரில் வந்து ஒரு ஸ்லைட் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஸ்லோப் கொடுக்க போகிறோம். ஸோ ஏற்கனவே என் ப்ரீவியஸ் வந்து அந்த கிட்ஸ் வேர் ஃப்ராக் பண்ணும்போது பேக் ரோப்லாம் எப்படி பண்ணணும்னு நான் காட்டியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து இது நம்ம அந்த பேக் ரோப்பை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு என்டையர் ஃப்ராக் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து துணியோட பார்டர்ஸ் மடிக்கிறதுக்கு அதே மாதிரி துணியை 4 ஃபோல்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் எடுத்துருக்கிறது ஒரு சாஃப்ட் காட்டன் ஃபேப்ரிக். ஸோ அந்த காட்டன் ஃபேப்ரிக்கை 4 வாட்டி இந்த மாதிரி 4 ஃபோல்ட் நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம எடுத்துருக்க அந்த பார்டர்ஸ் இதுக்கு மேலே வச்சு இது நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா வந்து ஸ்விங் மார்ஜின் எதுவுமே நீங்கள் கொடுக்க தேவையில்லை. பிகாஸ் நம்ம லென்த்லேயும் வித்லேயும் ஏற்கனவே நம்ம இது கொடுத்துட்டோம். ஸோ நீங்கள் எக்ஸாக்டாக இந்த லைனிங் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃப்ரண்ட்டு தனி பேக் தனியாக இதை பிரிச்சுட்டு அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பேக்கை வந்து கட் பண்ணிடுறேன். கட் பண்ணி முடிச்சுட்டு இதுலேருந்து ஒரு பீஸை எடுத்துகிட்டு அதில் நான் ஃப்ரண்ட் கொடுக்க போகிறேன். ஓகே, ஓகே, இது ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணிடுறேன். ஃபோல்ட் பண்ணி என்னோடய ஃப்ரண்ட் பார்ட்டை போட்டு இதில் வந்து நான் என்னோடய ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ லைனிங் மெயின் ஃபேப்ரிக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்கர்ட்டுக்கு போகலாம். ஸ்கர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா
லென்த் ஆஃப் தி ஸ்கர்ட் வந்து நான் 15 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது உங்கள் குழந்தைக்கு எவ்வளோ லென்த்து ஃப்ராக் வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அகலம், துணியோட அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 27 இன்ச்சுக்கு வந்து அகலம் எடுத்திருக்கேன் ஒரு சிங்கிள் ஃபோல்டில். லைனிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லென்த்தை விட ஒரு 3 இன்ச் வரைக்கும் நீங்கள் கம்மி எடுத்துக்கலாம். 2லேருந்து 3 இன்ச் ஆவரேஜாக எடுத்துக்கலாம். அகலம் வந்து 24 இன்ச்சஸ், அதே மாதிரி ஒரு 3 இன்ச் கம்மியாக எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த நெக்கோட க்ளோஷர்லாம் நம்ம முடிச்சிடலாம். பேக் நெக் வந்து ஒரு சென்டரில் ஒரு லைன் வரைஞ்சிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஸ்லிட்டு மாதிரி ரெடி பண்ணுறோம். ஒரு சென்டர் லைன் வரைஞ்சிட்டு அதை சுற்றி நம்ம ஒரு தையல் போடுறோம். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் பட்டன்ஸோ இல்லை ஹூக் அண்ட் லூப் எது வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து நெக் லைன் வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஓகே, ஆர்ம் ஹோல். இந்த பார்டர்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பார்டர்ஸ் வந்து இன்விசிபிளாக நம்ம மாற்ற போகிறோம். ஸோ இன்விசிபிள் பார்டர்ஸ் பண்ணுறதுக்கு இந்த லைன்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த சென்டர் நம்ம கட் பண்ணிடலாம். நெக் லைனில் வந்து நாச்சஸ்லாம் கட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போது இந்த பார்டர்ஸில் ஆர்ம் ஹோலும் ஸ்லீவ்லெஸ்ஸாக இருக்கிறதுனால ஆர்ம் ஹோல் கட் பண்ணிவிட்டு இது கம்ப்ளீட்டாக நம்ம டர்ன் பண்ணி அயர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, லைனிங்கை உள்பக்கமாக திருப்பி இதை கம்ப்ளீட்டாக நம்ம அயர்ன் பண்ணி எடுத்துட்டோன்னா பேக் சைடோட பார்ட் வந்து நமக்கு நீட்டாக இந்த மாதிரி ரெடி ஆகிடும். இதுக்கு ஒரு பட்டனும் ஒரு எலாஸ்டிக்கும் வச்சுட்டோன்னா நமக்கு வந்து பேக்கோட க்ளோஷர் ரொம்ப அழகாக வந்துடும். ஸோ அந்த பாயிண்ட் நல்லா வர்றதுக்காக ஒரு ஷார்ப் பென்சில் எடுத்து அது வந்து லைட்டாக நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட் இன்னும் நல்லா நீட்டாக வந்துடும். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டும் அதே மாதிரி பண்ணுறோம். நெக்கை ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ நான் எங்கே தைக்கிறேன்னு தெரியறதுக்காக கான்ட்ராஸ்டிங் கலர் த்ரெட்டு போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஒயிட் கலர் வந்து எங்கெல்லாம் தைக்கிறேன்னு உங்களுக்கு தெரிய வரும். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் ஸ்டிச் பண்ணுறோம். இன்னொரு ஆர்ம் ஹோலும் ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இதுக்கும் அதே மாதிரி நாச்சஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருங்க. இப்போ இது எப்படி வந்து உள்ளே விட்டு இன்விசிபிளாக திருப்புறது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ ஃப்ரண்ட்டு பேக்கு ரெடி ஆகிடுச்சு. பேக் பீஸ் வந்து பர்ஃபெக்டாக திருப்பிட்டோம். ஃப்ரண்ட் பீஸ் வந்து டர்ன் பண்ணல. ஸோ இப்போ திருப்பின பேக் பீஸை ஃப்ரண்ட் பீஸோட ப்ரிட்டி சைட் பார்டர்ஸும் லைனிங்கும் இப்படி மேட்ச் ஆகிற மாதிரி ஷோல்டருக்குள்ளே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணுங்கள். ஸோ நாச்சஸ் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருங்க. ஓகே, இந்த மாதிரி இதை அட்டாச் பண்ணி ஷோல்டர் மேலே ஒரு ஸ்டிச் போட போகிறோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு பக்கமும் இதுக்குள்ளே நம்ம நீட்டாக வந்து ஷோல்டருக்குள்ளே விட்டு அதையும் நம்ம பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டோன்னா நமக்கு பர்ஃபெக்ட் ஆகிடும். லைனிங் மெயின் ஃபேப்ரிக் டுகெதர். ஸோ தைக்கும்போது அந்த ஷோல்டர்ஸ்லாம் கரெக்டாக ஈவன் அவுட் ஆகியிருக்கான்றதை கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் நம்ம தைக்கலாம். ஸோ ஒன்ஸ் ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் ஒரு பார்டர் சைடு ஓப்பன் பண்ணி இதை நீங்கள் ஜஸ்ட் இதை புல் பண்ணிங்கனாலே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கன்சீல்ட் ஆகிடும். ஆர்ம் ஹோல்லேருந்து நெக் லைன்லேருந்து எல்லாமே ரொம்ப நீட்டாக அழகாக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி தான் ரெடிமேடில் நம்ம பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஃப்ரில் வைக்கிறதுக்கு இதோட சென்டர் எடுத்துக்கிறோம். சென்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு 3 இன்ச். இது ஃப்ரண்ட் பார்ட். பேக் பார்ட்லேயும் இதே மாதிரி நம்ம பண்ணுறோம். ஸோ ஃப்ரில் வச்சு போடும்போது குழந்தைங்களுக்கு ஃப்ராக் இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் கொடுக்க தான் இப்போ நான் ஒரு சின்ன ஃப்ரில் மாதிரி ஆட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரில் வேண்டாம்னு நினைக்கிறவங்க யூ கேன் ஆல்வேஸ் அவாய்ட் இட். ஓகே, ஸோ இந்த லைன் வரைஞ்சிட்டோம். இப்போ இதில் வந்து ஃப்ரில்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா
ஒரு லாங் பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதோட அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா 3 இன்ச் கூட வைக்கலாம், 4 இன்ச் கூட வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி லென்த்தி ஃபேப்ரிக் எடுத்து இந்த ஒரு பக்கம் மட்டும் ஒரு சின்னதாக மடித்து நம்ம தைக்க போகிறோம். ஓகே, இந்த ஃபேப்ரிக்கோட ஒரு ராயேஜ் மட்டும் மடித்து தைச்சி இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஆவரேஜாக 2.5 இன்ச் வச்சுருக்கேன், நீங்கள் 5 இன்ச் வரைக்கும் நீங்கள் வைக்கலாம். ஓகே, ஸோ ஒரு பக்கம் வந்து மடித்து தைச்சிட்டோம் இல்லையா, அதோட ஆப்போசிட் சைடு வந்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக ப்ளீட்டிங் பண்ணுறோம். ஒரு கேதரிங் எஃபெக்டில் ஒரு ப்ளீட்டிங் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த கேதரிங் மாதிரி பண்ண அந்த ப்ளீட்டிங் சைடை தான் நம்ம பார்டர்ஸ் கூட வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம மார்க் பண்ண அந்த லைனில் துணியோட நல்ல பக்கமும் ஒன்றா வர மாதிரி வச்சு இதுக்கு மேலே ஒரு தையல் போடுறோம். ஓகே, ஓகே, இதை ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுட்டிங்கன்னா இந்த ப்ளீட்ஸ் வந்து ரொம்ப அழகாக நீட்டாக வந்து இதிலே வந்து செட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணி இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ ஒரு ஸ்லீவ்லெஸ் ஃப்ராக் கூட ஒரு ஸ்லீவ் இருக்க மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்க தான் நம்ம இதை நம்ம அட்டாச் பண்ணுறோம். ரொம்ப ப்ரிட்டியாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அதை வந்து எண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேன்சி லேஸ், இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே, ஒரு ஃபேன்சி ஃபேப்ரிக் லேஸ் வச்சு இப்போ இந்த பார்டர்ஸை நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு பக்கமும் இந்த ஃப்ரில்லை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஓகே, கரெக்டாக அதே லைனில் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணி இதுக்கு மேலே டாப் ஸ்டிச் போட்டுட்டு இந்த லேஸ் அட்டாச் பண்ணி கம்ப்ளீட்டாக இந்த பார்டர்ஸை நம்ம ஃபினிஷ் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இப்போ பார்டர்ஸ் முடித்த பிறகு அடுத்து நம்ம ஸ்கர்ட் பார்ட் ரெடி பண்ண போகிறோம். ஸோ நம்ம எடுத்துருக்க ஸ்கர்ட் பார்ட்டை கம்ப்ளீட்டாக வந்து கேதரிங் போடுங்க. ஸோ நீட்டாக அதை கேதரிங் போட்டு இப்போ அதை பார்டர்ஸ் கூட நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ குட்டி குட்டியாக சின்னதாக கேதரிங் பண்ணுறோம். ஸோ இது எவ்வளோ தூரம் கேதரிங் பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி. ஸோ ஃப்ரண்ட் வந்து எனக்கு ஒரு 14 இன்ச்சஸ் வருது. அந்த 14 இன்ச்சஸ்க்கு வந்து இப்போ நான் கேதரிங் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் கேதரிங் பண்ணி முடித்த பிறகு மெயின் ஃபேப்ரிக்கை பார்டர்ஸோட மெயின் ஃபேப்ரிக் கூட ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வைக்க, சென்டர் ஆஃப் த பாடிஸும் சென்டர் ஆஃப் த ஸ்கர்ட்டும் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு பின் பண்ணுறோம். ஓகே, அதே மாதிரி சைட்ஸையும். ஓகே, ஸோ இப்போ துணியோட லைனிங் சைட் டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு உங்கள் லைனிங் ஃபேப்ரிக்கை இதுக்கு மேலே வைக்கிறோம். திரும்பி அதே மாதிரி சென்டர் டு சென்டர் ஒன்றா வச்சு மேட்ச் பண்ணிவிட்டு அதை பின் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டோன்னா நம்மளோட ஸ்கர்ட் பார்ட் வந்து டர்ன் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே கம்ப்ளீட்டாக கன்சீல்ட் ஆகி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டாச்சு. ஸோ தையல் போட்ட பிறகு இந்த ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். மெயின் ஃபேப்ரிக் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ப்ரிட்டியாக இந்த ராய் ட்ரெஸ் எல்லாம் வந்து உள்ளேயே நம்ம கன்சீல் ஆகிடும். ஸோ குழந்தைங்க போடும்போது அந்த இடுப்பு பகுதியில் எந்த ஒரு உறுத்தலும் இல்லாமல் ஃப்ராக் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஏற்கனவே நான் வந்து இந்த ஃப்ராக்குக்கு எப்படி பேக் ரோப் பண்ணுறதுன்னு ஒரு 2-3 வீடியோஸில் ஏற்கனவே ஷேர் பண்ணதுனால இன்றைக்கி அதை நான் ஷேர் பண்ணல. கீழே வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து மடித்து தைச்சிருங்க. ஓகே,
ஸோ இப்போ முடித்த பிறகு சைட் ஜாயின் பண்ண நம்ம ஃப்ராக் வந்து ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். See you next time with a very beautiful outfit. Till then, take care. Bye bye.